ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டெல்லி சுல்தான்கள் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெரோஷா துக்ளக் ஆட்சியின் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் ஹாஜி சானா. ஃபெரோஷா துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக யார் இருந்தார்னு பார்த்தோம்னா மாலிக் ஹாஜி சானா. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி. அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நஜீப் உத் தௌலா. விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிரோஷா துக்ளக். 150 மைல் வரை கால்வாயை அமைத்தவர் ஃபிரோஷா துக்ளக். அடுத்தது பொறுத்துக. 1206 யார் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது குத்புதீன் ஐபக். அடுத்தது 11 குத்புதீன் ஐபக்கை தொடர்ந்து இல்துமிஷ் அவரது மருமகன் ஆட்சி புரிந்திருப்பார். 1236 ரஷ்யா சுல்தானா. அடுத்தது 1246 பால்பன் ஆட்சி புரிந்திருப்பார். இதுதான் பொறுத்துக. ஃபைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். ஃபைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். சுல்கா என்பது அது ஒரு சுங்கவரி. கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. கூற்று ஏ. குதிரைக்கு சூடு போடும் முறைக்கு பேர் தாக் முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. காரணம் போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருக்க தான் குதிரைக்கு சூடு போடும் முறையை இவர் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. இது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, சரி. அடுத்தது பொறுத்துக. மம்லுக் அப்படின்னா அது ஒரு அடிமை பொருள். டங்கா அது வெள்ளி நாணயம். ஜிடால் அப்படின்னா அது செம்பு நாணயம். ஃபைபோஸ் அப்படின்னா மன்னரை வணங்குதல். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். இபின் பதுதா அப்படின்னா அவர் மொராக்கோ நாட்டு பயணி. நிக்கலோ கோண்டி அப்படின்னா அவர் வெனிஸ் நாட்டு பயணி. அப்துல் ரசாக் அவர் பாரசீக நாட்டு பயணி தான். டொமிங்கோ பயஸ் அவர் பிரெஞ்சு நாட்டு பயணி என்பது தான் தவறான விடை. தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா லேன்ஃபோல். தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் லேன்ஃபோல். அடுத்தது டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதில் அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அகிது சயலுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை அகிது சயலு. ஆ அடிமை, கீனா கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா திவான் ஐ ஹரீஷ். அடுத்தது குதுப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக். குதுப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். பொருத்தமற்றதை கண்டுபிடி. அல்பெர்னி, தாரநாத், அமீர் குஸ்ரோ, ஜியாவுதீன் பரணி. இதில் தாரத்நாத் தான் பொருந்தாது. அல்பெர்னி, அமீர் குஸ்ரோ, ஜியாவுதீன் பரணி இதெல்லாம் டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் இருந்திருப்பாங்க. எந்த கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், பாதாபி, ஐஹோல், பட்டடக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா அது தக்கான கல்வெட்டுகள். எந்த கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், பாதாபி, ஐகோல், பட்டடக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அது தக்கான கல்வெட்டுகள். ஃபரீத்தின் உண்மையான பெயர் அவர் தான் ஷெர்ஷா. ஃபரீத்தின் உண்மையான பெயர் ஷெர்ஷா.
அடுத்தது பொறுத்துக. பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. குதுப்பினார் அப்படின்னா அது வெற்றி கோபுரம். லோட்டன் மசூதி அது வங்காள பாணி கொண்ட முதல் சிறந்த நினைவு சின்னம். குவாத் உல் இஸ்லாம் அப்படின்னா அது இஸ்லாமிய பாலம். அலைத்தர் வாசா அப்படின்னா அது இஸ்லாம் கட்டிடக்கலையின் பொக்கிஷ ரத்தினம். இன்னொரு தடவை பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குதிப்பினார் அப்படின்னா அது வெற்றியின் கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. லோட்டன் மசூதி வந்து வங்காள பாணி கொண்ட முதல் சிறந்த நினைவு சின்னம். குவத் உல் இஸ்லாம் அப்படின்னா அது இஸ்லாமின் பலம். அலைத்தர் வாசா அப்படின்னா அது இஸ்லாமிய கட்டடக்கலையின் பொக்கிஷ ரத்தினம். புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார் அப்படின்னு பார்த்தோம்னா 1018. புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? 1018. புத்தகயாவில் உள்ள மகோர் போதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் பீகார். புத்தகயாவில் உள்ள மகோர் போதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் பீகார். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இபின் பதுதா அவர் மொரோக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரஷாக் அவர் பாரசீக நாட்டு பயணி. நிக்கிடின் அவர் ரஷ்ய நாட்டு பயணி. நுனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. இபின் பதுதா வந்து மொரோக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக நாட்டு பயணி. நிக்கிடின் அப்படிங்கிறவர் ரஷ்ய பயணி. நுனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. தவறான பொருத்தத்தை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. நிக்கலோ கோண்டி வெனிஸ் நாட்டு பயணி. அப்துல் ரசாக் அரேபிய நாட்டு பயணி. டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் நாட்டு பயணி. இதில் அப்துல் ரசாக் அரேபிய நாட்டு பயணின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறான விடை. அவர் பாரசீக நாட்டு பயணி. முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 483. கிமு 483. கிபி கிடையாது, கிமு. இதை முதல்ல யார் இதற்கு தலைமையேற்றிருப்பா, எந்த இடம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏற்கனவே இதை பௌத்தம் சமயங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து சொல்லுங்கள். சூஃபிசம் தோன்றிய இடம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஈரான். சூஃபிசம் தோன்றிய இடம் ஈரான். ஈரானோட இன்னொரு பெயர் தான் பேர்ஷியா அப்படின்னு அழைப்பாங்க. பழங்காலத்தில் ஈரானுக்கு பேர்ஷியா அப்படிங்கிற ஒரு பெயரும் இருந்திருக்கு. இல்துமிஷின் எந்த விரோதி சிந்து நதியில் அமிழ்த்தி கொல்லப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா நாசிர் உத் குவாச்சா. இல்துமிஷின் எந்த விரோதி சிந்து நதியில் அமிழ்த்தி கொல்லப்பட்டான்? அது நாசிர் உத் குவாச்சா. அடுத்தது பொறுத்துக்க. திவான் இ விசாரத் அப்படின்னா அவர் வருவாய் மற்றும் நிதி நிர்வாகத்தை பார்த்துருக்கிறவர். திவானி இ ஹரீஷ் அப்படின்னா அவர் படைத்துறையை பார்த்துருக்கிறவர். திவானி இ ரசாலத் அப்படின்னா அவர் அயலுறவுத்துறை. திவானி இ இன்ஷா அப்படின்னா அவர் தகவல் தொடர்பு. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். ரஷ்யாவின் இறப்பு. அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. திவானி கைரேட் துறை உருவாக்கம். இதில் ஆப்ஷன் ஏவை கரெக்டாக ரஷ்யாவுக்கு அப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க. அதை மட்டும் பொருத்திட்டோம்னா இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு ரஷ்யாவின் இறப்பு. இரண்டாவது கில்ஜி வம்சத்தை நிறுவியவர். மூன்றாவது அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. அடுத்தது 4 திவானி கைரேட் துறை உருவாக்கம். மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1311. மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு 1311. அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது? அது இஸ்கியா. அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தோம்னா அது இஸ்கியா. கீழ்காணும் சுல்தானில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று புதிய துறையினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் தான் அடிமைகளை பராமரிப்பதற்கான புதிய துறையை உருவாக்கியிருப்பார். வெள்ளி நாணயம் ருப்பியா முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி தான் வெள்ளி நாணயத்தை ருப்பியா முதலில் வெளியிட்டிருப்பார். முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது
இபின் பதுதா. முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் இபின் பதுதா. இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபிரோஷா துக்ளக். இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபிரோஷா துக்ளக். மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ராஜா மன்சிங். மண் கவுத்துக்கள் என்ற இசை தொகுக்க பேருதவி புரிந்தவர் ராஜா மன்சிங். அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். திவானி அரிஷ் அப்படின்னா அது படைத்துறைன்னு பார்த்துருக்கோம். ஆப்ஷன் அது இராணுவத்துறையில் வந்திருக்கு. திவான் பந்தகன் அப்படின்னா அது அடிமையில் துறை. திவானி காசா மாலிக் அப்படின்னா அது நீதித்துறை. திவானி கோஹி அப்படின்னா அது விவசாயத்துறை. ஜிம்மா மசூதி மற்றும் குதுப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஞாபகம் வச்சுங்க, புதுப்பிக்கப்பட்டது, கட்டப்பட்டது கிடையாது. புதுப்பிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா ஃபிரோஷா துக்ளக் காலத்தில். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்னு கேட்கலாம். அதாவது ஜும்மா மசூதி மற்றும் குதுப்பினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது என்பதற்கு பதிலாக எந்த டெல்லி சுல்தான் மரபு காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஃபிரோஷா துக்ளக் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ துக்ளக் வம்சம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போலோ விளையாடிய பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது குத்புதீன் ஐபக். அடுத்தது ஜனவரி 1216 நடந்த தரேன் போரில் இல்துமிஷால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாஜ் தீன் இல்டிஸ். எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அலாவுதீன் கில்ஜி. எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுதீன் கில்ஜி. திரும்பவும் பொறுத்துக்க, திவானி அர்ஸ் அப்படின்னா அது யார் ஏற்படுத்தினா அப்படிங்கிறத பொருத்தணும். அப்போ திவானி அர்ஸ் அப்படின்னா அது பால்பன் ஏற்படுத்தியது. திவானி ரியாசத் அது அலாவுதீன் கில்ஜி ஏற்படுத்தியது. திவானி கோஹி அப்படின்னா அது ஃபிரோஷா துக்ளக் ஏற்படுத்தியது. ஏன்னா கோஹினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது விவசாயத்துறையில் யார் ஏற்படுத்தின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் முகமது பின் துக்ளக் கொடுத்துருக்காங்க, அதுவும் சரியான விடை தான். முகமது பின் துக்ளக் விவசாயத்திற்காக தோப் விதியை விதிச்சிருப்பார். அதையும் ஞாபகம் வச்சுங்க. லோன்லாம் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு தலைநகரை மாற்றி அதன் மூலமாக நிறைய அடி வாங்கினதுனால தோப் வரி விதிச்சிருப்பார். அதனால் விவசாயத்துறையில் லோனும் கொடுத்துருப்பாரு. அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து திவானி கைரத் அவர் ஃபிரோஷா துக்ளக். திவானி கோஹி முகமது பின் துக்ளக். திவானி ரியாசத் அவர் அலாவுதீன் கில்ஜி. திவானி அர்ஸ் பால்பன். இதெல்லாம் உருவாக்கியவர்கள். கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இபின் பதுதா. கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் இபின் பதுதா. கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது குத்புதீன் ஐபக். கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது கில்ஜி வம்சம். மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது கில்ஜி வம்சம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் முகமது பின் காசிம். டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார். டெல்லி சுல்தான் குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார். எந்த ஆண்டு பக்லுலால் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1451 தான் பக்லுலால் லோடி டெல்லியை கைப்பற்றியிருப்பார். 1451. கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அமீர் குஸ்ரு. கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் அமீர் குஸ்ரு. கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. என்னென்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும்தான் சரி. என்னென்னு பார்த்தோம்னா
ஜவுன்பூர் நகரம் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக்து. அகமதாபாத் நகரம் அகமது ஷா. ஜாயின் உல் அபிதீன் அப்படின்னா அது காஷ்மீர் அக்பர். மால்வாவில் கில்ஜி வம்சத்தை நிறுவிய உஷன் ஷா அப்படிங்கிறது தவறான விடை. 1, 2, 3 இது சரியான விடை. இதை தனியாகவே கேட்கலாம். ஜவுன்பூர் நகரம் யார் நிறுவியதுன்னு கேட்கலாம், அது ஃபிரோஸ் ஷா துக்ளக். அகமதாபாத் நகரத்தை நிறுவியவர் அகமது ஷா. ஜாயின் உல் அபிதீன் அது காஷ்மீர் அக்பர். ஞாபகம் வச்சுங்க. கோரா மற்றும் சானம் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் அமீர் குஸ்ரு. கோரா மற்றும் சானம் எனும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் அமீர் குஸ்ரு. டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தில் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இபின் பதுதா தான். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலம்னு வந்துச்சுன்னா இபின் பதுதாவே ஞாபகம் வச்சுங்க. இபின் அதாவது முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு படமே இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள், தமிழ்லையே இருக்குது, அதை பாருங்கள். முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் வந்து ஜூனா கான். முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் ஜூனா கான். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்துமிஷ். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டு உள்ளவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் அப்படிங்கிறது. அவரது காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 3வது 1425ஆம் ஆண்டில் வாராங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இதில் அகமது ஷா வந்து ஆப்ஷன் டி தான் தவறானது. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது தவறான விடை. இபின் பதுதா டேஸ் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் இந்தியாவிற்கு வந்திருப்பார். கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தௌலதாபாத் என்றால் செல்வம் கொழித்த நகரம் என்று பெயர். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். 4வது தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். இதில் 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது கிபி 1191 முதல் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை தோற்கடித்தார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. முகமது கோரி தோற்கடிக்கப்பட்டார். அடுத்தது 2ஆம் தரையின் போர் நடந்திருக்கும், அதில் பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். இதை ஞாபகம் வச்சுங்க. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது அப்படின்னு பார்த்தோம்னா இக்தாதாரி. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை இக்தாதாரி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பக்லுல் லோடி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பக்லுல் லோடி. தொல் மங்கோலியர்கள் இமயமலையின் விளிம்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றன. கீழ் உள்ள எந்த பழங்குடியினர் தொல் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 அதாவது நாகர்கள், சக்மாக்கள், லெப்சா இவங்க 3 பேரும் தொல் மங்கோலியர்கள் இனத்தை சார்ந்தவர்கள். தோடர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஞாபகம் வச்சுங்க. சூஃபிசம் எந்த மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது இஸ்லாம். சூஃபிசம் இஸ்லாம் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது டெல்லி. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. அடுத்தது கீழ் வருபவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யாருன்னு பார்த்தோம்னா பால்பன். கீழ் வருபவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் பால்பன்.
காலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா அது இல்துமிஷ். காலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் இல்துமிஷ். அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படி எழுதுக. என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. குஜராத், இரண்டாவது ரந்தம்பூர், மூன்றாவது சித்தூர், நான்காவது மால்வா. குஜராத், ரந்தம்பூர், சித்தூர், மால்வா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது கவான் எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டார்? போலியான தேச துரோக குற்றச்சாட்டு. அடுத்தது, மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இருக்கலாம். எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றன. அதாவது அவர்கள்தாம் என்னுடைய துருக்கி அடிமைகள், அவர்கள்தாம் என்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு வாரிசுகள். அப்பகுதிகள் எல்லாம் என் பெயரை குத்பா அலியா வண்ணம் பாதுகாப்பர் என்ற வாக்கியத்தை கூறியது யார்? ஆப்ஷன் சி ஹிபாபுத்தீன் ஜிஹாபுத்தீன் முகமது. ஜிஹாபுத்தீன் முகமது. தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நாசிருதீன் முகமது ஷா துக்ளக். தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் நசிருதீன் முகமது ஷா துக்ளக். கிதாப் இ நவ்ரஸ் என்பது டேஸ் என்பவர்களின் பாடல் தொகுப்பு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. கிதாப் இ நவ்ரஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல் தொகுப்பு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா என்பவரின் பாடல் தொகுப்பு. கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் என்ற நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா. கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா. சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர். இதில் வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர், உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர். இதில் 2மே சரியான விடை தான். 2மே அவர் செய்தவர் திறமையான அரசர் என்பதற்கான சான்றுகள் தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் திருத்திக்கு பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.